morning. Shivana, how are you doing? Good evening, பிள்ளைகள். மிஸ் கலைக்கிறது கேக்குதா? Good evening. Good evening, Miss. எனக்கு கேட்கலையா? போத. Excuse me, Miss. What you tell me? ரைட். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். மழையா இருக்குது, கொஞ்சம் நெட்வொர்க்கும் ப்ராப்ளமா இருக்குது. மிஸ் கலைக்கிறது கேட்காட்டிக்கு சொல்லுங்க. சரி, கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகுது. உம், என்ன சொல்றது? இன்டர்நெட் விலங்குல சொன்னா சரி சொல்லுங்கவா. ரைட், ஓகே. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி கொண்டீங்கன்னா நல்லா. எஸ். இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான். ஆனா எப்படி எழுதுறது, எந்த மாதிரியான வேர்ட்ஸுகளை நாங்க இன்க்ளூட் பண்ணலாம், how we can make the sentence properly ன்னு சொல்லி பார்க்க போறோம். So today we are going to learn how to write a letter. Letter to someone to invite to something. Right? ஏதாவது ஒன்றுக்கு யாராவது ஒரு ஆளை எப்படி இன்வைட் பண்ணது, how can we write and letter ன்னு சொல்லி நாங்க அப்படியே பார்க்க போறோம். So today we are going to learn to invite your friend to attend your brother's wedding, right? So I have a video clip. So today we are going to learn that because you have in your exercise, sorry, in your exam papers, you have the question, right? To write the letters. So today we are going to learn how to write a letter to invite your friend to attend your brother's marriage, right? Okay. But first, what should we write? What we must write first? We have to put the address about left side and right side. Right. In the right side, we have to write our address, and also we have to finish the letter with the thank. Also, we have to signate it. So in the right side, okay, your in your page right side ல நாங்க லெட்டர் உங்களுடைய அட்ரஸ் எழுதுவோம். ஸோ அது மறக்கக்கூடாது, காமனான ஒரு விஷயம். ஸோ இப்போ இருக்க ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். Put the date first, put the date first and write the heading. Write a letter to your friend inviting him or her. யாரு? Him or her. ஒரு ஆணையோ இல்லாட்டி பெண்ணையோ to attend your brother's marriage. பிரதர்ஸுடைய மேரேஜுக்கு அப்படி உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆளை இன்வைட் பண்ணலாம்ன்றது. மிதுஷாலினிக்கு விளங்குதா? Yes. மிதுஷாலினிக்கு விளங்குதா? Yes, Miss. ரைட்டா. அப்ப இந்த ஹெடிங் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். First your friend, dear friend. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க I'm good or I'm glad or what. Greet பண்ணுவீங்க. Greet பண்ணுங்க. First you will greet your friend like நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி
அவங்கள கேட்கலாம் how are you ன்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டிக்கு greet பண்ற விஷயம் பாருங்க. இந்த இதுல greet பண்றாங்க அப்படின்னா I'm very glad to inform you that the marriage of my brother, younger brother. So I'm glad to inform. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இத உனக்கு சொல்றதுக்கு. என்ன சொன்னா என்னுடைய younger brother உடைய மேரேஜ் நடக்க இருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க greet பண்ணணும் பிள்ளைகள். அவங்கள என்ன வாழ்த்தி ஒரு சந்தோஷமா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ஸ்டார்ட். or another way you can start how I'm good. I hope you all will find all good. ரைட்? ஸோ அந்த மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ இதை நீங்க ஒருக்கா ரைட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த லெட்டர் ஒருக்கா ரைட் பண்ணுங்க. இந்த பேட்டர்னை நீங்க வேணும்னா பாடமாக்கி வச்சுட்டு கொள்ளலாம். இல்லாட்டி என்னென்ன வேர்ட்ஸுகள் இதுல பயன்படுத்தினோம்ன்றதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். சரியா? ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் இது என்னது அவங்கள கிரீட் பண்ணுறாங்க. கிரீட் பண்ணி அவங்களோட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. marriage of my younger brother Ramesh has been settled. என்ன சொல்றாங்க? settle means அவர் தன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடைந்தாயிற்று. ரைட்? அது என்னது? the marriage ceremony will be performed on 22nd July 2025. 3 என்ன போட்டிருக்கு, நீங்க 2025 பண்ணதை மென்ஷன் பண்ணலாம். at Lucknow, அதாவது அந்த இடத்தை சொல்லியிருக்கா. Lucknow. The marriage party will depart for lunch. Sorry, Lucknow on 22nd July. லக்னோ என்ற இடத்துலதான் அவங்களோட மேரேஜ் பார்ட்டி இடம்பெற இருக்குதான். எத்தனை மணிக்கு? at 12 noon, 12 மணிக்கு. அப்ப லஞ்ச் அந்த டைம் சொல்ல வாரினம். சரியா? ரைட். அப்ப இதே ஒரு கல்வி கொள்ளுங்க. டியர் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்க இதுல அவங்களோட நேம போடலாம். டியர் ஃப்ரெண்ட் கமா ராம் ஓ சிவா ஓ வாட் எவர் யுவர் ஃப்ரெண்டோட நேம் இங்க மென்ஷன் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட் கமா போட்டுட்டு அதுல உங்களோட ஃப்ரெண்டோட நேம மென்ஷன் பண்ணலாம். விளங்குதா பிள்ளைகள்? ஹரிஷ், do you understand? Yes, please. Right. This is the way you can write the letters for your friends, to your friends. Rupika's signal problem. ரூபிகாவை காணலையே. ரூபிகாவுக்கு சிக்னல் ப்ராப்ளம் போல. நவிதன் எழுதுறீங்களா? Yes, miss. எழுதுறீங்களா? எழுதுறீங்களான்னு கேட்டேன். ரைட், ஓகே. ஹம்சன் வீடியோவை காணல. மழைனால மழைனால சிக்னல் பிரச்சனை சார். ஓகே ஓகே. Finish, miss. Finish, right.
அட்ன்றதை நாங்க எங்க பாவிப்போம்? பிளேஸுக்கு முன்னால இல்லாட்டிக்கு ஒரு டைம் சொல்றதுக்கு முன்னுக்கு நாங்க அட் பாவிப்போம். எழுதி முடியுங்க. நான் ஹால் லெட்டர்ஸையும் நான் விளங்கப்படுத்துறேன்னா Miss, one line விட்டு எழுதணும். அந்த லைன் விட்டு எழுதலாம். இல்லாட்டிக்கு நீங்க இந்த இதுல முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த பந்திய இதுல தொடங்கலாம்லே. இந்த இவ்விடத்துல தொடங்கலாம். இங்க முடிச்சிட்டு அடுத்த லைன்ல இவ்விடத்துல தொடங்கலாம். அடுத்த பந்தின்னு காட்டுறதுக்கு. இவங்க வந்து இங்கால தொடங்கியிருக்காங்க. ஆனா அப்படி தொடங்குறதை விட இதுல முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த லைன் என்ன தொடங்கிக்கலாம். அடுத்த லைன்ல இவ்விடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்க. Okay, Miss. This is second paragraph, Leila. I therefore request you to come here positively on or before 21st July to grace the function. I hope you will not disappoint me. Anxiously waiting for your arrival. So this one is the second paragraph. So நீங்க இங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த லைன்ல இவ்விடத்துல தொடங்கினீங்கன்னா அடுத்த paragraph தெரியும். One minute, Leila. முடிஞ்சதா? கடைசி லாஸ்ட் ஒன் முடிச்சிட்டீங்களா? You're sincere. You're sincere. நேம் கீழே போடுவீங்க. You're sincere சொன்னா உங்களுடைய உண்மையுள்ள இல்லாட்டி you're loving. You're loving. LOVING loving. ஸோ அந்த மாதிரி எழுதலாம்.
ரைட். இப்ப நான் இதை விளங்கப்படுத்துறதா பிள்ளைகள்? எழுதிட்டீங்க தானே? ரைட். Dear friend, I'm very glad to inform you that the marriage of my younger brother Ramesh has been settled. அவர் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டார். இப்ப செட்டில்னு சொல்லி சொல்றது என்ன பிள்ளைகள்? The marriage அவங்களுக்கு முடியுதுன்னு சொல்லி சொன்னா, இல்லாட்டி முடிஞ்சதுன்னு சொன்னா they have settledன்னு சொல்லி சொல்லலாம். They got marriedன்னு சொல்லலாம், இல்லாட்டி they have settled. The marriage ceremony will be performed on the 22nd July 2023 at Lucknow, right? The marriage party will depart நடக்க இருக்குது for Lucknow on 22nd July 2023. July at எத்தனை மணிக்கு? 12 noon, 12 மணிக்கு அவங்களோட பார்ட்டி. அப்படின்னு சொன்னா என்னது? லஞ்ச் இருக்குன்னு சொல்லி சொல்ல வரேன். சரியா? அதுக்கு பிறகு சொல்ற I therefore நாங்க இருப்பேன். I therefore அதோட நான் சொல்றேன் I therefore request you to come here positively or before 21st July. உனக்கு வர முடியுமா இருந்தா 21ஆம் தேதி வந்துடு அங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? இங்க வந்துடு. தூரம் இருக்கிறவர் போல, டிஸ்டன்ஸ் போல, லாங் டிஸ்டன்ஸ் போல. அப்ப அவங்க சொன்னாங்க 21ஆம் தேதிக்கு முன்னுக்கு, 22ஆம் தேதிக்கு முன்னுக்கு, அதாவது 21ஆம் தேதி என்றாலும் நீ வந்துடு for the function. I hope you will not disappointed me. அப்படின்னு சொன்னா என்னை ஏமாத்த மாட்டான்னு நான் நம்புறேன். நீ கட்டாயம் வருவேன்னு நம்புறேன். டிசப்பாயிண்டட்னு சொல்லி சொன்னா ஏமாந்து போற தன்மை என்ன? சோ என்ன டிசப்பாயிண்டட் ஆக்க மாட்டா. வில் நாட் டிசப்பாயிண்ட் மீ, அதாவது என்ன நீ ஏமாத்த மாட்டான்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிறபடி நீ ஏர்லியாவே வந்துடுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதோட நான் ரொம்பவும் வெயிட்டிங். என்னது? anxiously waiting for you arrival. நீ உன்னுடைய வருகையை ரொம்பவும் நான் எதிர்பார்த்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை போட்டு சொல்றேன். ரைட்டா? ரைட். This is the one of the sample letter to invite your friend for the wedding or marriage of your brother. Right? Okay. So that is the one letter for. Another one also, I have another one. Yes, okay. Another one. Another one, you are going to thank your friend that her or he or she
gifted a gift for your birthday party. So you are going to thank. Okay, அதை எப்படி நாங்க எழுதலாம்னு பார்ப்போமா? இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அதுக்கு நீங்க தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுற இருந்தா அதுக்கு எப்படி நாங்க எழுதலாம்னு பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸோ ரெண்டாவது லெட்டர் 2 சொல்லி போடுங்க. லெட்டர் 2 சொல்லி போடுங்க. போட்டுட்டு இதை எழுதி கொள்ளுங்க. Dear Kati, your birthday gift is greatly appreciated and I cannot thank you enough. நான் உனக்கு நன்றி சொன்னாலும் போதாது. ஏன்டா ரொம்பவும் கிரேட்டா நீ எனக்கு ரொம்ப உன்னை வாழ்த்தத்தக்க விதத்துல நல்ல ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்குற. அதை நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியும் பத்தாது. Your generosity still amaze me. I know that necklace wasn't cheap. அதாவது நெக்லஸ் ஏதோ கொண்டாந்து கொடுத்துருக்குறார். சரியா? நெக்லஸ் கொண்டாந்து ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொன்னா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் பிள்ளைகள். ஸோ அது வந்து நீங்க தேங்க் பண்ணி சொல்லி அவங்களுக்கு சரி வருமா? இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து கொடுத்துருக்காங்க போல. ஐ நோ தட் நெக்லஸ் வாசன் சீப். அந்த நெக்லஸ் வந்து சீப்பா இருக்கும்னு நான் நினைக்கல. எவ்ரி டைம் ஐ வேர் இட் அவுட் ஐ கெட் compliments. I am lucky to have you as a friend and I appreciate you very much. என்ன சொல்றாங்க? நான் ஒவ்வொரு முறையும் அதை போடேக்கல நான் ரொம்பவுமே ஐ கெட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ஐம் லக்கி டு ஹேவ் யூ அஸ் அ ஃப்ரெண்ட். எனக்கு உன்னை போல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதை போடேக்கல அதை நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி சொல்றேன். அண்ட் ஐ அப்ரிசியேட் யூ வெரி மச். நான் உன்னை ரொம்ப நான் அப்ரிசியேட் பண்றேன், தேங்க் பண்றேன். அந்த மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? இஃப் யூ சம்திங் ரிசீவ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் ஆன் யுவர் பர்த்டே, how you will reply to them. So this is the way you can reply, children. Right? So can you write, children? Can you write this letter? Harish, do you understand? Midushalini? Shivanoha? Yes, right. Yes, Okay. This is your reply letter. That was first one. We invite our friend. This is our reply letter. When you write a letter, you have to note that your address below there, above there, here. Yeah, you should write your address here, and you should write your signature, your name here after finish the letter. Right? So இப்படி நீங்க போடலன்னு சொன்னா இது வந்து ஒரு நோட்டா மாறிடும். சரியா? இப்ப லெட்டர் எழுதிக்குள்ள இதுல வந்து அட்ரஸ் எழுத வேணும். இதுல உங்களோட அட்ரஸ் அண்ட் டேட் எழுத வேணும். அதுக்கப்புறம் யோர் சிக்னேச்சர், யோர் லவ்விங் ஃப்ரெண்ட் அன்னு போட்டு உங்களோட சிக்னேச்சர் போடுப்பான். மறக்க கூடாது. ஸோ இது போடாம நீங்க எழுதிட்டீங்கன்னா இது ஒரு நோட் மாதிரி வந்துடுமா? ரைட். first letterல dear friend right side எழுதணும். யுவர் சின்சர் அங்கால சைட் எழுதணும்ல. இது ரெண்டு சைட்டும் ஒரே பக்கம் வந்திருக்குல்ல, ரைட் சைட். இதுல அட்ரஸும் உங்களோட என்னது சிக்னேச்சரும் ஒரே நேருக்கு இருக்கணும். இந்த சைட்லயே தான் இருக்கணும்.
Finish me. If you have finished, put thumbs up. Harish, finish. லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க லேர்ன் பண்ணின ஸ்டோரி மாதிரி இன்னைக்கும் ஒரு ஸ்டோரி பாப்போமா பிள்ளைகள்? உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி விளங்கிச்சுதா? சப்டைட்டிலோட தானே இருந்தது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நாங்க? என்ன ஸ்டோரி பார்த்தோம் நாங்க? ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். Yes, miss. Yeah. Yes. அந்த மாதிரி ஸ்டோரி போட்டா உங்களுக்கு வாசிச்சு விளங்கி கொள்ள முடியுமா? Yes. அந்த சீன்கள் வாசிச்சு விளங்கி கொள்ள முடியுமா உங்களுக்கு? Yes. யாரோ ஒரு ஆள் யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. மெட்டாக்கள் என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி ஸ்டோரி விளங்குதா உங்களுக்கு? Yes. ரைட், ஓகே ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு அத மாதிரி இன்னொரு ஸ்டோரி ஒன்று பார்ப்போமா? பார்த்துட்டு கொஸ்டினுக்கு போறோம். சரியா? பேப்பர்ல லெட்டர் எழுதுற ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துட்டு போவோமா? Right, okay. Are you ready, children? Ready? Yes. Yes, miss. அவனா சொல்லுங்களேன் பிள்ளைகள், கொஞ்சம் பண்ணாலும் உச்சாமா சொல்லுங்களேன். Yes. Yeah, Yes. Yes, miss. very good, right. Subtitle கீழே வரும் பிள்ளைகள், அதை Diamonds வாசிச்சு and கொள்ளுங்க. Toads. A big shout out to Alexis and Zach for requesting today's story. Once upon a time, in a quiet little village at the edge of a forest, there lived a widow and her 2 daughters. The elder, Clarice, was the very image of her mother, sharp-tongued, proud, and vain. The younger, Marianne, was gentle, patient, and kind-hearted, just like her late father. Their cottage was humble, with ivy creeping up the stone walls and a small garden of herbs and wildflowers that Marianne tended daily. Though poor in possessions, it was often rich in the scent of rosemary and thyme. And when the sun set over the hills, the whole place glowed gold. But despite the simple beauty of their life, the house was full of discord. The widow loved her elder daughter dearly, too dearly, and could see no fault in her. Clarice was indulged in every way, praised for every word, excused for every cruelty. She dressed in ribbons and lace, even when there was barely enough bread on the table.
Marianne, by contrast, wore plain dresses, mended at the hem and sleeves. She did all the work, fetching water from the distant well, washing clothes, cooking, cleaning, and tending the fire in winter. Her mother's voice was sharp whenever she spoke to her. Stop daydreaming, Marianne. You will never be anything but a servant if you keep your head in the clouds. But Marianne did not answer back. She had learned long ago that kindness was the only armor she could afford. One summer afternoon, the sun was fierce upon the fields, and the air shimmered with heat. The widow realized there was no water left in the house. Marianne, go to the well at once, the one beyond the orchard. It's the freshest. Take the largest jug. Don't dawdle. It was nearly a mile away, and the path wound through dry grass and thickets of briar. But Marianne said nothing. She lifted the jug, tied a kerchief over her hair, and set off. The air was heavy with the buzzing of bees, and her feet brushed the dust of the path. By the time she reached the old stone well, her arms were trembling with fatigue. She lowered the bucket, filled her jug carefully, and sat on the edge to rest a moment. It was then she heard a faint voice. My dear child, might I trouble you for a drink of water? Of course, ma'am. You must be very much parched in this heat. Marianne set down her jug at once. She dipped her jug again, rinsed it clean, and drew fresh water from the well. Holding it carefully, she offered it to the old woman, who drank with slow, grateful sips. You are too kind, my dear. Not many would serve a stranger so sweetly. It's nothing, ma'am. You looked thirsty, and I was here. It is not nothing, child. Few hearts are so pure that they do good without thought of reward. Luke, what's going on over there? I'm doing the work. I'm doing everything. The old woman's eyes gleamed with something ancient and knowing. She straightened slowly, and in an instant, her form shimmered and changed. She was no longer a beggar, but a fairy, glowing faintly as moonlight. Oh, forgive me. I did not know. You have done no wrong, child. You have shown a pure heart. From this day forth, every word you speak shall be a gift to the world. Flowers and jewels shall fall from your lips, the mirror of your kindness. A gift from my heart? Yes, each time you speak, from your lips shall fall a flower or a jewel, the outward sign of your goodness within. Go now and speak with care. Before Marianne could find words to thank her, the fairy had vanished like mist in sunlight. Still trembling, Marianne lifted her jug and hurried home. When she reached the cottage, her mother and sister were waiting, impatient and cross. At last! Did you fall asleep at the well? Give me that water! Oh, sorry, Mother. Oh my goodness. Diamonds. Roses. Tell me, child, where did you get them? Marianne stammered, and as she spoke, more jewels, pearls, sapphires, and delicate blooms
fell from her lips. The floor sparkled with them. Clarice gasped. Mother, she's bewitched. Bewitched? Nonsense. This is fortune smiling upon us. Marianne told the story as best she could, and with every gentle word, more gems tumbled down. Her mother gathered them greedily in her apron, her mind racing with the riches they promised. When Marianne finished, her mother gripped Clarice's arm. You must go to that well at once. Do exactly as your sister did, and we shall be twice as rich. Clarice was not pleased by this idea. The thought of walking a mile in the sun and fetching water like a servant made her wrinkle her nose. But when she saw the pile of diamonds glittering on the table, she changed her mind. Very well, if it will make you happy. Be polite. Speak kindly to any old woman you meet. Clarice muttered to herself the whole way. The dust clung to her shoes, and the heat made her flush with irritation. When she reached the well, she bent to fill her jug. But before she could lift it, a figure appeared beside her. It was again the fairy, though this time she looked not like a beggar, but like a beautiful princess. Clarice stared at her, unimpressed. Good day, madame. Might I kindly have a sip of water? I have not come here to serve strangers. If you're thirsty, draw your own water. You would deny water to one who thirsts? I would deny it to anyone who thinks me a servant. I came here for my own business, not yours. Then you shall be rewarded according to your heart. Clarice blinked, startled, but shrugged. What nonsense! She muttered and began the long walk home. Please, let her have met the lady. Please let her be blessed. Well, my darling, did you meet her? What did she say? Some old fool asked me for water, but I sent her away. Before she could finish, a toad leapt from her mouth and landed on the floor. Then another, and another. The next word brought a snake, coiling and hissing. What is this? Stop it! Stop it at once! But Clarice could not. Each angry word brought another creature slithering from her lips. The room filled with croaking and hissing until the widow fled into the yard, crying out in despair. Oh, why? This is your doing! You've cursed your sister! No, Mother, Get out! You have brought ruin on your sister and on me! Get out! Get out now! The sun had just begun to set when Marianne left the house. She walked toward the forest, her eyes wet with tears. But not far along the road, a carriage approached.